அழகிய தமிழ் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. நான் ஃபோனில் கத்திக்கிட்டு இருக்கேன். கேட்டுக்கிட்டே இருந்துட்டு என்ன ப்ராப்ளம்னு கேட்டார். நான் ஒரு படத்துக்கு டேட்டு கொடுத்துட்டேன், இந்த மாதிரி 1.5 லட்ச ரூபா அவங்க இந்த மேன்ஷன் கட்டிட்டாங்களாம், அதை கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நான் சென்னை வந்து இறங்கி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னுக்க அந்த 1.5 லட்ச ரூபா கவரில் போட்டு கொடுத்து விட்டேன் கேட்காமலே. ஏன்னா ஒரு கஷ்டப்படுற மனுஷன், நம்மளுக்காக இந்த டேட்டை இவங்க சைடு தப்பா அவங்க சைடு தப்பான்னு தெரியாது. இவருனால அந்த சம்பளம் பாவம், இவர் சம்பளம் அங்கே போய் பிடிச்சிடக்கூடாது அப்படின்னா அந்த 1.5 லட்ச ரூபா அந்த மேன்ஷன் கட்டிட்டாரா. அந்த ஒரு கேட்காமலே பண்ற மனசுங்கிறது இருந்திருக்கு அவருக்கு. ரொம்ப அடுத்த நாள் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன். தெய்வமே ரொம்ப நன்றி. எதுக்கு நன்றி சொல்றீங்க? இங்க மாட்டிட்டீங்க. அவங்க தப்பு பண்ணாலும் இவங்க தப்பு பண்ணாலும் தெரியாது, ஏனால முடிஞ்ச உதவி அதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில பேச. பெருசா அதை பத்தி இந்த சொல்லிக்கிறதோ அது மாதிரி ஆழ்த்திக்கிற விஷயம் எல்லாம் கிடையாது. அந்த விஷயத்துல விஜய் சார் அவர்களை பத்தி பெருசா எனக்கு தெரிஞ்சு அவர் கூட பேசுறவங்க கிட்ட கேட்கும் போதுதான் தெரியுது, அவர் உதவி செய்யறதையும் பெருசா சொல்லிக்காம பேசவே மாட்டார். யார்ட்டையும் அப்படியே செஞ்சுக்கிட்டே போயிடுவார். ஆனா எல்லாத்தையும் நோட் பண்ணுவார். புரட்சித் தலைவர் எப்படி வந்தாரோ அந்த பாணியில அவங்க வந்துகிட்டு இருக்காரு.